உறவுகளுக்கு வணக்கம். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு தண்ணீரில் ஒரு தவளையை பிடிச்சி போட்டு என்ன பண்ணுறாருன்னா, மிதமான சூட்டில் சூடுபடுத்துறாரு. அந்த தவளை என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சூட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உடம்பு அமைச்சிக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுது அப்படின்னா தண்ணியில் மிதக்குது. கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த தண்ணியோட வெப்பத்தை அதிகரிக்கிறாரு. வெப்பம் அதிகரிக்க என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த தவளை அந்த வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உடல் அமைச்சிக்கிட்டு அப்படியே என்ன செய்யுது அப்படின்னா கொஞ்சம் மிதக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் வெப்பத்தை அதிகரிக்கிறாரு. அந்த வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த தவளை உடம்பு அமைச்சிக்கிட்டு அது அப்படியே படுத்து மிதக்குது. நேரம் ஆக வெப்பம் இன்னுமே அதிகரிக்குது. கொஞ்சம் வெப்பம் இன்னும் அதிகரிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த தவளைனால அந்த வெப்பத்தை தாங்க முடியல. தாங்க முடியாமல் என்ன பண்ணுறது அப்படின்னா துள்ளுது, கண்ணெல்லாம் துள்ளுது, வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுது. வெளியில் வர முடியாமல் அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் அதுக்கு மேலே அந்த தவளைனால உயிர் வாழ முடியல. அப்படி என்ன பண்ணுது அப்படின்னா தவளை இறந்து போயிடுது. ஸோ அதேமாதிரி தான் நம்ம எல்லாருமே அதேமாதிரி தாங்க. நமக்கு நேரம் சரியாக இருக்கும்போது என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா ஒரு வேலை செய்ய மாட்டோம். அப்படி இருப்போம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். ஸோ அதில் இருக்கக்கூடிய சுகங்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம். நமக்கான நேரம் நம்மளை விட்டு போயிடும். ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்துடும். கல்யாணம் பண்ணுறதா இருக்கலாம், அப்புறம் வீடு கட்டணும், நகை சேர்க்கணும், இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் பற்றியா அப்போ தான் எந்திரிச்சு நம்ம ஓடுவோம். நம்ம எப்படியே பணம் சம்பாதிக்கணுமே, நகை சேர்க்கணுமே, கல்யாணம் தக்கணுமே, வீடு கட்டணுமே, அப்போ ஓடுனீங்க அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படி யோசிச்சு பாருங்க, ஒவ்வொன்றும் உனக்கு நேரம் இருக்குது.